கொடுத்து என்ன பண்ணுங்கள், இதை இந்த பாத்தை பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே ரைட். அன்சிப்பு பாத்தை பேஸ்ட் பண்ணிட்டு எனக்கு இது எங்கே இருக்கணும், இந்த பாத்தில் இருக்கணும். அதை எடுத்துக்கலைன்னா காப்பி தான் பண்ணணும். ஓகேவா, கண்டென்ட்டில் இருக்கணும். ஓகே ஓகே ஃபைல் நேம் நாட் மேட்ச்டு, ஏன்னா அது வந்து சரியாக இது பண்ணலாம். அப்போ முதல் சிபி பண்ணிடுங்க. சிபி ஓகே. இப்போ இதை அன்சிப் பண்ணுங்க. அன்சிப் பண்ணிட்டு அதுக்கு ஒரு சின்ன பேரை வைங்க. சரியா, அன்சிப். ஓகே ரைட். ரைட். இப்போ ட்ரெயினு வெப்பன் டிடெக்ஷன் வந்துருச்சு. சரிங்களா. ஸோ டெலிட் வெப்பன் டிடெக்ஷனை டெலிட் ஃபைல் பண்ணோம். சரிங்களா, ஏன்னா அது தேவையில்லை இப்போதைக்கு. ஆனால் இதிலே இருந்தே நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இங்கே classes.txt இருக்குது. ஓகே, செலிரூட் அண்ட் பிடாங் அப்படின்ற 2 வகையான வெப்பன்ஸ். ரைட்டா, இது ஏன் டார்க்நெட்டில் ட்ரெயின் பண்ணுறேன்னா எனக்கு வந்து இதை எம்பெடடுக்கு எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இந்த தனுஷ் படத்தில் சொல்கிற மாதிரி எதிராளி பார்க்கிறான், மார்க்கெட்டில் முறைக்கிறான், அவன் முந்துவானா நான் முந்துவேனா, அது மாதிரி. ரைட்டா, இந்த மாதிரி ஒரு போட்டி பொறாமை அசுத்தமான எண்ணங்கள் மனிதனுக்கு அதிகமாகிடுச்சு. ஏன் பெத்த பிள்ளையாக இருந்தாலும் கொள்கிறான், கூட பிறந்த தம்பியாக இருந்தாலும் கத்தியை தூக்குறான், பொண்டாட்டியாக இருந்தாலும் அடிக்க முடியல. ஒரு பிரச்சனையை ஆரம்பிக்கிறோம், அந்த பிரச்சனையை முடிக்க தெரியணும். அந்த பிரச்சனையை முடிக்க தெரியாத பிரச்சனையை ஆரம்பிக்கவே கூடாது. அதுதான் அதில் இருக்கிற ஃபிலாசபி, சிம்பிள் ஃபிலாசபி. ஒரு பிரச்சனையை உன்னால் ஆரம்பிக்க முடியுதுன்னா அதை முடிக்க தெரியணும். முடிக்க தெரியல, அது காமன் சென்ஸ். முன்விளைவுகள் பின்விளைவுகளை யோசித்து தான் பேசணும். அவர் அடங்கலாக அவர் முடியலை, அது பேசலை அப்படின்னா அதை விட்டுறணும். அதுதான் அது கரெக்டாக இருக்கும். ஸோ முன்விளைவுகள் பின்விளைவுகளோடு பண்ணுறது தான். ஸோ வெப்பன் டிடெக்ஷன் மாவீரன் இது வாய்ஸ் கைடட் ஃபைட்டு. சரிங்களா. ஸோ இது வந்து இப்போ அடுத்த லெவலுக்கு போகும்போது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து டார்க்நெட் மூலிமா ட்ரெயின் பண்ணணும். இப்போ இந்த டார்க்நெட்டை இந்த இது வந்து இங்கேயே இருக்கட்டும். ரைட்டுங்களா. டார்க்நெட்டுக்குள்ளே இப்போ இந்த விஷயத்தில் ஜிபியு 1 கூடனன் 1 ரைட்டா, கூடனன் ½ 1 போட்டுட்டு T4க்குரியதை பார்க்கணும். சரியா. ஸோ T4க்குரியதை பார்த்தோம்னா இதான் டெஸ்லா T4. இந்த ஆர்க்குன்றதை எடுத்து விட்ருங்க. ரைட்டா, எடுத்து விட்டுட்டு என்ன பண்ணுங்க, இங்கேருந்து இது வரைக்கும் டெலீட் பண்ணிடுங்க. கண்ட்ரோல் எஸ். இது கம்பைல் ஆச்சுன்னா பாருங்கள், கம்பைல் ஆகலைன்னா இந்த கூடனையும் கூடனன் ½ இது பண்ணிடுங்க. ரைட்டா. இப்போ %CD ரைட்டா, டார்க்நெட். ஓகேவா. ஏஐ வந்து உண்மையிலே ஒரு ரொம்ப ஆபத்தான டெக்னாலஜி. இது கொலையை தடுக்குன்றதை விட நாளைக்கு ஏஐயே நம்மளை அட்டாக் பண்ணிச்சுன்னா என்ன ஆகுன்றது சொல்ல முடியாது. ரைட்டா. ஸோ எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போதைக்கு நம் மனிதர்களுக்கு இருக்கிற ஒரே வழி, அவனுக்கு வந்து தன்னை தற்காத்துக்கணும் அப்படின்னா, இதை நான் நிறையா பார்த்துருக்கேன். சண்டையில் வந்து போடுற விதங்கள், இந்த பசங்களே சொல்கிறேன் பார்த்தீங்களா, அந்த பஸ்ஸில் தூங்கிட்டு போகிற மாதிரி. இப்படி இவங்களோட கல்ச்சரே வந்து ரொம்ப நாளாக எப்படி இருக்குன்னா, இவங்க வந்து லோக்கல் ஏரியாவில் இருக்கிற ஒரு ஆளை ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு பிரச்சனைக்கு அந்த ஆளை முன்னிலையாக கூட்டு போவாங்க. இதை போலீஸ் வந்து சிலர் வந்து போல்டாக தட்டி கேட்பாங்க, சிலர்னால் எல்லாருமே தான் கேட்க மாட்டாங்க. ரைட்டுங்களா. எல்லாருனாலையும் சில விஷயங்களை கேட்க முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த கல்ச்சர் வந்து இவ்வளோ பெரிய நாட்டில் 100 கோடி பேர் இருக்கிற நாட்டில் நீ சொல்கிறத கேட்க போகிறேன், கேட்க மாட்டான். ஆனால் உன் பிள்ளையை நீ சேஃபாக வச்சுக்க வேண்டியது உன் கடமை. நான் எப்படி இப்போ படித்து முடித்து ஏதோ ஒரு வீடியோ போகிற அளவுக்காச்சும் திறமையாக இருக்கேன்னா, அட்லீஸ்ட் அவன் வேலைக்கு போகிற அளவுக்காச்சும் திறமையாக இருக்கணும். இது வந்து நான் ஒரு பெருமையான சொல்ல, உண்மையிலே கல்ச்சர் அப்படி தான் இருக்குது. ஒத்தைக்கு ஒத்த மோதிரவை தான் சண்டையே. சண்டைன்றது 5 நிமிஷத்துக்கு மேலே போகணும். வந்து ஒருத்தனை தம்மு துப்புன்னு அடிச்சுட்டு ஒரு 30 செகண்டில் போயிட்டோம்னா அது பேர் சண்டை கிடையாது. ஒரு 150 பேர் சேர்ந்து ஒருத்தனை அடிக்கிறது பேர் சண்டையே கிடையாது. ரைட்டுங்களா. அது கேங் ரேப் மாதிரி. அதனால் இந்த ஆளை கூட்டு வந்து அடிக்கிறது, நான் ஆளை வச்சு மிரட்டுவேன், இந்த மாதிரி கொலை மிரட்டல் விடுறது, இது சட்டப்படியும் குற்றம், எத்திக்கலாகவும் இட் இஸ் நாட் இது. அப்போ ஒரு லாயர்கிட்ட போகிறோம், லாயர் என்னையை ப்ரொடெக்ட் பண்ணுங்கள். அப்போ லாயர் வந்து என்ன தைரியத்தில் இருக்கார், என்னை நீ ஒன்றும் பண்ண முடியாது அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா சப்ஸ்டன்ஸ் அப்யூஸில் இருக்கிற ஆள் எந்த சப்ஸ்டன்ஸ் ஆனாலும் இருக்கலாம், அவன்கிட்ட எதுவுமே நீங்கள் பேசக்கூடாது. ரைட்டுங்களா.
இப்போ இதில் வந்து டார்க் நெட் ஃபங்க்ஷனை டெஸ்ட் பண்ணுங்க. சரிங்களா? இது வந்து உங்களுக்கு பர்சனல் சேஃப்டின்றது அது வேறு விஷயம், ரைட்டுங்களா? நீங்கள் அவர்கிட்ட பணம் வாங்கியிருக்கீங்க, அவர் உங்களுக்கு கொடுத்துருக்காரு வச்சுருக்காருன்றது வேறு விஷயம், ரைட்டா? இப்போ இதில் ஒரு 2 கோடை வந்து ஆல்டர் பண்ணணும், ரைட்டா? யோலோ ரூபிக்ஸ் க்யூப், யோலோ ரூபிக்ஸ் க்யூப், ஆமாம் ஆப்ஜெக்ட் டிடெக்ஷனில் இருக்கும். எமாரிக் யோலோ ரூபிக்ஸ் க்யூப். இது வந்து அந்த கோடு கிடைக்கும், இல்லாட்டி நீங்களே அதை எடுத்து ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஒரு டெஸ்டிங்னுவா, டெஸ்ட்டு செட்டாக இந்த டேட்டா செட்டுன்னு நம்ம பிரிக்கலாம். இப்போ இதை என்ன பண்ணுங்கள், இதை ஃபுல்லும் காப்பி பண்ணுங்கள், ரைட்டா? இதை ஃபுல்லும் காப்பி பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், இந்த இடத்த கொண்டு வந்து இதை இங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை என்ன பண்ணுங்கள், ட்ரெயின்ன்றதை வந்து இந்த இடத்துல இருக்கிறத, இந்த வெப்பன் டிடெக்ஷனை ட்ரெயின் இருக்குல்ல, இதை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். எடுத்து இங்கே போட்டு 10%, எனக்கு வந்து எத்தனை இமேஜ்னால் அந்த 1000 இமேஜ் கிட்டே இருக்குது, அதில் 10% வந்து தனியாக டெஸ்ட் கிளாஸுக்கு போயிடணும். ஒரே ஃபோல்டரில் வச்சு தான் பண்ணணும். ஆனால் ஏன் அதை நான் ட்ரெயின்னு கொடுத்துக்கிறேன்றதுக்கு அர்த்தம் இருக்குது, சரியா? இதை வந்து அது ஸ்ப்ளிட் பண்ணிடும். ஸ்ப்ளிட் பண்ணி அந்த பாத்து எடுத்துக்கிறோமே தவிர ஃபோல்டரை மாற்றாது. அப்போ நம்ம இந்த ஃபோல்டரையே மாற்றுறது நல்லது. ஏன்னா சில நேரத்தில் அதை வந்து எடுத்துருச்சுன்னா பிரச்சனை. ஸோ வெப்பன்னே வச்சுக்குவோம் இதை, ஏன்னா ஒரே ஃபோல்டரில் போட்டிருக்கோம்ல. ஓகே, வெப்பன் ஓகே, அந்த ஓசோர் இன்சிடென்ட்டை ஞாபகம் வச்சுக்குவோம், ரைட்டா? வெப்பன் ஓசோர். ஓகே, ஏன்னா அது வந்து ரொம்ப ஒரு துர்ப்பாக்கியமான ஒரு செயல், ரைட்டா? அது கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கணும். ஒரு பிரிஞ்சு இருங்கன்றது நம்ம அதெல்லாம் சொல்லக்கூடாது, நமக்கு அது பிரச்சனை வந்துடும். இருந்தாலும் அது ஒரு குடும்ப பிரச்சனைனால, ரவுடிசம் இல்லாமல் குடும்ப பிரச்சனைனால அதுக்கு நான் ஒரு அட்வைஸ் சொல்கிறேன். வேணாம், நமக்கு அது வேணாம். பிடிக்கலைன்னா பிரிஞ்சு, நீங்கள் ஆணும் கல்யாணம் பண்ணிக்கலாம், பெண்ணும் கல்யாணம் பண்ணிக்கலாம், அவ்வளோ வசதிகள் இருக்குது இந்த நாட்டில். அதுக்கு நான் அதை அசிங்கமாக சொல்லலை. பிடிக்கலைன்னா கிளம்பிட்டே இருக்கணும், அவ்வளோதான், ரைட்டா? அடுத்த ஆறு பேசுகிற அளவுக்கு நம்ம வச்சுக்கூடாது, ரைட்டா? ஓகே, இப்போ இதில் வந்து அந்த train.text.train க்ரியேட் ஆயிரும். ஓகேவா? கொஞ்சம் நேரம் எடுக்குது. ஓகே, அது இன்னும் க்ரியேட் ஆகலைன்னு நினைக்கிறேன். இது என்ன ஃபோல்டருக்குள்ளே இருக்குது, பிடபிள்யூடின்னு ஒன்று போட்டு பாருங்கள். ஓகேவா? பிடபிள்யூடி. ஓகே, இட் இஸ் இன்சைட் தி டார்க்நெட் ஃபோல்டர். அதனால தான் train.text.train உருவாயிடுச்சு. அப்படி பண்ணக்கூடாது, ரைட்டுங்களா? அது இந்த வெப்பன் ஓசூர் இருக்கிற இடத்துலேயே நம்ம அதை போட்டுறணும். ஓகேவா? காப்பி பாத். ஓகே, இந்த இடத்துல நம்ம இந்த ஃபோல்டருக்குள்ளே போகணும். அப்போ CD %CD காப்பி பாத், இதில் போயிட்டு இந்த கோடை ரன் பண்ணுங்கள். இது வெளியே வந்துடும், இந்த train.text.train. ஓகேவா? இப்போ இதை கிளிக் பண்ணுங்கள். ஒன்றுமே வரல, சூப்பர். அப்போ இது என்ன செய்யணும்னா ஒரு 9% கொடுத்து ரன் பண்ணி பார்ப்போம். ஏன்னு கேட்டிங்கன்னா அதை தூக்கி போடாத சில நேரத்தில். ஓகேவா? இது 9% கொடுத்துருக்கேன். இது ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 9 போக மீதி இருக்கிற எல்லாமே இருக்கும், 905 வரைக்கும். இப்போ டார்க் நெட்டில் போய் நம்ம என்ன பண்ணுவோம், CFG YOLO V7 இஸ் தி பெஸ்ட் மாடல். YOLO V7 வந்து ஒரு தரமான மாடல். YOLO V7 டைனி, சரிங்களா? அதில் கொஞ்சம் இன்ஃப்ளன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே, ஸோ பேட்ச் சப்டிவிஷன் இதை அப்படியே காப்பி பண்ணிடுவோம். இப்போ இதில் வந்து உங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா 2 கிளாஸ் இருக்குது, சரிங்களா? 2 கிளாஸ் இருக்குது. இப்போ இந்த 255 வந்திருக்குல்ல, இந்த ஃபில்டர்ஸு, இதெல்லாம் வந்து அந்த கன்வல்யூஷனல் ஃபில்டர்ஸு, ரைட்டுங்களா? கால்குலேட்டரு. ஓகே, ஸோ 80 + 5
இன்ட்டு 3 அப்படின்னாலும் ஓகே. 80 இன்ட்டு 3 ப்ளஸ் 5 வராது. அப்போ 80 கிளாஸு ப்ளஸ்ஸு 5 இன்ட்டு 3. ஓகே, அப்போ ஒரு கிளாஸ்னால் 8 இன்ட்டு 3 ப்ளஸ் 5. தப்பு. 8 இன்ட்டு 5 ப்ளஸ் 3 அப்படின்னா வராது. ஒரு கிளாஸ் சாரி 8 இன்ட்டு 3 வாய்ப்பில்லை. ஓகேவா? 5 ப்ளஸ் 1 இன்ட்டு 3 இப்படி தான் வரும். ஸோ இந்த டார்க் நெட்டில் இருக்கிற அந்த ஃபில்டர்ஸோட இதை பார்த்துருவோம். டார்க் நெட் கிளாஸஸ் இது ஃபார்முலா. சரிங்களா? இந்த இருக்குது பார்த்தீங்களா, ஃபில்டர்ஸு கிளாஸஸை மாற்றுறதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. இங்கே எனக்குள்ள தான் இருக்கும். ஓகே, 4 + 5 × 3 is 27. ரைட்டா? மீனிங் எக்ஸாம்பிள் விடி 27 ஃபில்டர்ஸ். ஓகேவா? நம்பர் ஆஃப் கிளாஸஸ் இது 3, இது 5, இது நம்பர் ஆஃப் கிளாஸஸ். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா ப்ராக்கெட் போட்டு போடணும். சரியா? அப்போ நமக்கு இருக்கிற கிளாஸஸ் ப்ராக்கெட் போட்டே போடுங்க, இல்லாட்டி தப்பாயிரும். சரிங்களா? ப்ராக்கெட் போட்டு 2 + 5 × 3 21. கரெக்ட். 2 கிளாஸு. இப்போ இந்த இடத்துல 1 போட்டிங்கன்னா அது வித்தியாசமாக இருக்கும். ரைட்டா? அப்போ 21 தான் நம்ம ஃபில்டர் கவுண்ட்டு. ரைட்டா? அப்போ இந்த இடத்துல 2ன்னு போடணும். ஓகே, 22 கிடையாது, 2. இப்போ இதில் 1. இப்போ இந்த கிளாஸஸை காப்பி பண்ணிக்கங்க. Ctrl+C Ctrl+H அமுக்குங்க. ஓகே, முதல் Ctrl+F அமுக்குங்க. Ctrl+F. ரைட்டா? கீழே போகாது, ஏன்னா கீழே அந்த இது இல்லை, அப்பு. ஓகே, அப்போ கிளாஸஸ்ன்னு மட்டும் போடுங்க. பார்த்துக்கோங்க. ஓகே, ரைட். இப்போ இங்கே இருக்கிறத மாற்றிடணும். இது எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 2 21. அந்த ப்ராக்கெட் போட்டு கால்குலேட் பண்ணுங்கள், இல்லாட்டி தப்பாயிரும். 2 ஓகே 21. சரியா? ரைட். இப்போ கீழே பார்க்கணும். கிளாஸஸ் 2 21 இருக்குது. இங்கே 2 இருக்குது, இங்கே 21 இருக்குது. அதுக்கு மேலே இருக்கிற ஃபில்டர் மட்டும் மாற்றினா போதும். இங்கே 2 இருக்குது, தப்பு பண்ணிட்டோம்ல. இங்கே 2 இருக்குது, இங்கே 21 வேணும். ரைட்டா? அடுத்து டவுன், அவ்வளோதான். இதுக்கு மேலே இல்லை. ரைட். திரும்ப செக் பண்ணிக்கோங்க. இது நான் ஆங்கர்ஸ் பெருசாக சிறுசாக அந்த மாதிரி விஷயங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்பு தான் போகணும். கிளாஸஸ் 2 இதுதான் கடைசி. ரைட்டா? 2 21 மேலே 2 ரைட்டா? 21 ஃபில்ட்ருஸு, 2 21 ஃபில்ட்ரு, அவ்வளோதான். திரும்ப டவுனு, மேலே 21, 2 கீழே 2 21 2 21, அவ்வளோதான். ஓகே, இதை அப்படியே காப்பி பண்ணி அதில் போட்டு என்ன பண்ணுங்க, போட்டு Ctrl+A Ctrl+V. ஓகே, இது சேவ் பண்ணணும். இந்த ஸ்டார் இருந்துச்சுன்னா சேவ் ஆகலன்னு அர்த்தம். ரைட்டா? ஓகே, Ctrl+S.
அது சேவ் ஆகட்டும். சரிங்களா? 2 கிளாஸஸ் வந்து 2 இருக்கணும், 21 இருக்கணும். 2 21 இது மாதிரி 2 21 2 21 இது மாதிரி YOLO V7 டைனி மட்டும் திரும்பி க்ளோஸ் பண்ணிட்டு அதை ஒரு தடவை ரீசெக் பண்ணிக்கோங்க. ரெண்டு 21 ரைட்டா? இப்போ மேலே போயிட்டு என்ன பண்ணுங்கள், coco.data இப்போ coco.data இப்படி இருக்குது. இதையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதை வந்து அந்த பாத்தெல்லாம் இந்த டேட்டான்றது இந்த லொக்கேஷனில் இருக்குது, இந்த பாத்தில் இருக்குன்றதை குறிக்கிறது. சரியா? ஸோ obj.data, coco.data, voc.data அப்படி இருக்கும். இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்து கொடுத்துட்டிங்கன்னா அப்படியே டேரெக்டாக ட்ரைனிங் போயிடலாம். அவ்வளோதான். இல்லை டேட்டா இதில் ரிசல்ட்ஸ் எப்படி சார் வரும் அப்படின்னா நம்ம கேரண்டி பண்ண முடியாது. சரியா? ஸோ voc.data பெஸ்ட்டு. ரைட். இப்போ train.text, test.train இது ரெண்டையுமே கொடுத்துடணும். ஸோ இதில் வந்து வேலிடுன்னு இருக்குல்ல, அதுதான் டெஸ்ட்டு. ரைட்டுங்களா? காப்பி பாத், கண்ட்ரோல் V, ட்ரெயின் மேலே இருக்குல்ல அதுதான் இது. காப்பி பாத், கண்ட்ரோல் V. நம்பர் ஆஃப் கிளாஸஸ் வந்து இதில் 2. பேக்கப் வந்து இந்த ஹோம் பிடிகிரின்னு இருக்கிறத மாற்றிடணும். நியூ ஃபோல்டர் பேக்கப். ஓகே. இப்போ இந்த பேக்கப் ஃபோல்டரை கொடுத்துட்டு அந்த VOC நேம் கொடுக்கக்கூடாது, classes.txt தான் கொடுக்கணும். ஓகேவா? டார்க்நெட் நாட் நேம்ஸு இல்லை classes.txt தான் கொடுக்கணும். ரைட்டுங்களா? இப்போ இந்த classes.txt கொடுக்கக்கூடாது. இப்போ அப்லோட் இந்த வரேன். ஓகே. இப்போ இதில் டார்க்நெட் நேம்ஸ்னு இருக்கும். இது darknet.labelsன்னு இருக்கா, இதை தூக்கி அந்த நேம்ஸுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். செலிரூட் பிடான் கரெக்டாக அந்த மேலே கேப்னா விடாமல் கரெக்டாக பண்ணணும். சரியா? ரைட். இப்போ இந்த voc.names இருக்குல்ல, டேட்டாவில் இருக்குது. ரைட்டா? டார்க்நெட் டேட்டா. ரைட்டுங்களா? voc.name டிவி, ஏரோ சைக்கிள், பைக்கிள்லாம் இருக்குது. அதெல்லாம் எடுத்துகிட்டு இதை பேஸ்ட் பண்ணிடுங்க. ரைட்டா? இது ரொம்ப வேல்யூபுளான ப்ராஜெக்ட்டு. இது ஏன் செய்கிறேன்னா, இது எனக்கு விற்க கூட முடியும், ஆனால் அது எனக்கு நான் செய்கிறது கிடையாது. என் பழைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கனாலே தெரியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு சமூக பொறுப்போடு செய்கிறது. காரணம் நான் ரொம்ப நல்லவனோ அதெல்லாம் கிடையாது. பல்லுயிர் நோக்கும் தன்மை, அவ்வளோதான். இன்றைக்கி இங்கே எரியிறத்தி பக்கத்து வீட்டில் எரியும், பக்கத்து வீட்டில் எரியிறத்தி அப்படி சுற்றி அடிக்கும் ஒவ்வொருத்தனையும். ரைட்டா? அதனால் அப்படின்னா அதை வளர விடக்கூடாது. ரைட்டா? ரைட். இப்போ கண்டென்ட் பேக்கப் voc.names பார்த்துக்கோங்க. டேட்டாவில் இருக்குது. டேட்டாவில் இருக்கிறதையும் கரெக்டாக கொடுக்கணும். இந்த இருக்கா, இந்த பார்த்து எல்லாம் கரெக்டாக செட்டாக இருந்துச்சுன்னா, இப்போ நான் சொல்கிறது கரெக்டாக இருந்துச்சுன்னா எல்லாம் கரெக்டாக வேலை பார்க்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 கிளாஸு, இந்த 2 கிளாஸில் கடைசியாக மட்டும் டியூன் பண்ண வேண்டிய விஷயம் வந்து CFG. ரைட்டுங்களா? இப்போ இதில் OBJ அந்த டார்க்நெட் ஃபங்க்ஷன் நல்லா வேலை பார்க்குது. இப்போ நான் ரன் பண்ணும்போது எரர் வருது வரல அப்படின்றது அது ரொம்ப ஒரு விசித்திரமான ஒன்று. ஏன்னா டார்க்நெட்னால் நிறைய பேர் மறந்து ஐடி கம்பெனிஸ்லாம் அதை மூடி வச்சுட்டாங்க. ஏன்னா அதில் அந்தளவுக்கு வேலை கிடைக்கிறது இல்லைன்ட்டு. இது ஒரே வழி, இதை வந்து ஒரு எத்திக்கல் ப்ராஜெக்டாக தான் கொண்டு வரணும், வேறு வழியே கிடையாது. ரைட்டா? இப்போ YOLO V7 டைனி. ரைட். இப்போ வந்து இதில் என்ன செய்யணுங்கன்னா, சேனல்ஸ் இதை நான் மாற்ற வேணும். 3 கலருமே எனக்கு வேணும். மேக்ஸ் பேச்சஸ்ஸு இப்படி இருக்கா. இப்போ 2 கிளாஸ் இருக்குது, 2 வகையான கத்தி. அப்போ அது 2 × 4 4000 ஐட்ரேஷன்ஸ் கொடுக்கணும். 4000 ஐட்ரேஷன்ஸ்.
எனக்கு இது என்ன செய்யணும்னா எனக்கு 1000 மாற்றணும். 1000 அப்புறம் 2000 ரைட்டுங்களா. 2000 மாற்றணும் ரைட்டுங்களா. அப்புறம் 3000 மாற்றணும். அதை என்னென்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது எப்படின்னா அந்த ஸ்டெப்பிங் சைஸ் லேர்னிங் ரேட்டுன்னு ரைட்டா 4000 மாற்றணும். 3500 மாற்றணும். அப்போ எனக்கு அந்த லேர்னிங் ரேட்டு ஃபாஸ்ட்டாக அந்த கர்வ் சீக்கிரம் இறங்கும் ரைட்டுங்களா. அப்போ இங்கே (0.1) ரைட்டா. ஸோ மித்ததை நான் செக் பண்ணிக்கிங்க classes.txt. ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ப்ராஜெக்ட். ஒருத்தன் கத்தியை தூக்கிட்டு வரும்போது கோடோ எந்த அல்காரிதமாக வேலை பார்க்கலன்னா ஒன்றுமே பண்ண முடியாது ரைட்டா. இது ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ஒரு பிரச்சனையான விஷயம். ஏன்னா ஒரு வீரம்ன்றதுக்கு ஒரு அடையாளமே என்னென்னா ஒரு நிராயுத பாணியை தாக்கக்கூடாது. ஒருத்தனை 10 பேர் சேர்ந்து அடிக்கவே கூடாது. அது எந்த மதத்துலையும் அதுக்கு அலவுடே கிடையாது ரைட்டா. classes.txt கரெக்டாக இருக்குது. classes.txt ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை ரைட். க்ளோஸ் பண்ணிட்டு voc.data2 ட்ரெயின் டெஸ்ட்டு voc.names பேக்கப்பு ரைட்டுங்களா. ரைட். இப்போ இதுக்கு ட்ரைனிங் கோட் நான் சொல்கிறேன். DARKNET டார்க்நெட் பிடிகிரி எவ்வளோ V3. இதோட பர்சனல் சைட்டுக்கு போனீங்கன்னா அதோட கோடு கிடைக்கும் ரைட்டுங்களா. இதை இவர் செஞ்சதே டிஃபென்ஸுக்காண்டி செய்யலை. இது கண் பார்வையற்றவர்களுக்கு இது யூஸ் பண்ணுறதுக்காண்டி. இன்றைக்கி எப்படி நம்ம அந்த வாய்ஸ் கமாண்டை படித்தவன் படிக்காதவன் எல்லாமே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் பார்த்தீங்களா. அந்தளவுக்கு நம்ம தெளிவாக இருக்கோம். நம்ம பிள்ளைங்களும் அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கு ரைட்டுங்களா. அதுதான் ரொம்ப அதில் ஒரு அற்புதமான விஷயம் ரைட்டா. இப்போ அந்த டார்க்நெட் ட்ரெயின் coco.data அந்த இதை கரெக்டாக கொடுக்கணும். இதில் voc.dataன்னு ஒன்று இருக்கும் ரைட்டா. voc.data இதில் voc.dataவை கொடுத்துட்டு இந்த டார்க்நெட்டு எவ்வளோ V7 நம்ம இது பண்ணோம். GPU 012 4 GPU இருக்கிற மாதிரி. இப்போ எவ்வளோ V3 CFG ரைட்டா. எவ்வளோ V7 டைனி இதில் காப்பி பார்த்து பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணணும் ரைட்டா. இப்போ இதில் டார்க்நெட்டு எவ்வளோ V7 டைனி வெயிட்ஸ் எவ்வளோ V7 டைனி WEIGHTS டைனி வெயிட்ஸ் ரைட்டுங்களா. இது கேகலில் இருந்தோ எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரி, இந்த கோடை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ரைட். பெட்டர் இப்படி யூஸ் பண்ணிக்கிங்க. இது எந்த பாத்தில் இருக்குன்னு பார்த்துட்டு யூஸ் பண்ணிக்கிங்க. பின்னாடி போட்டு முன்னாடி எடுக்கிறேன், அதனால் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். இது கொஞ்சம் குழப்பம். டார்க்நெட்லாம் ஐஐடியில் இருக்கிறவங்களுக்கே புரியாது, ஏன்னா அங்கேயே நான் ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். சரிங்களா. ரைட். ஏன்னா அந்த லைப்ரரி இல்லை. கேகல் டேட்டா செட் இஸ் நாட் சப்போர்ட்டட். எங்களுக்கு அந்த வாக்கிய தகராறு போல் என்னன்னு தெரியல. ஓகே, எவ்வளோ V7 டைனி வெயிட்ஸ் கரெக்டாக இருக்கா? ஓகே, 23 MB எவ்வளோ V8க்கு நிகரான ஒரு விஷயம். சரியா. டவுன்லோட்ஸ் கண்டென்ட்டில் போய் அப்லோடில் போய் டவுன்லோட்ஸ் எவ்வளோ V7 டைனி வெயிட்ஸ். எஸ், ரீசைக்கிள் ஆக போகுது. முடிச்சுட்டு ட்ரைனிங் முடிச்சுட்டு யாராச்சும் என்னை கொலை பண்ண வந்தாங்க, ஏன்னா நான் கத்தி எடுத்தது சும்மா சொன்னேன், விளையாட சொன்னேன். அது மாதிரி சம்பவங்கள் நானே லைஃப்பில் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். என் குடும்பத்துக்குள்ளேயும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன், வெளியே ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நாம் எல்லாம் மதுரை தானே நம்ம மண்.
அருமையான மண் அப்படின்னு நம்ம பேசும்போது வீரம்ன்றது கற்றுக்கக்கூடிய ஒரே விஷயம் நிராயுதபாணியை அட்டாக் பண்ணாத. ஒருத்தனை 50 பேர் சேர்ந்து அடிக்கிறது வீரம் இல்லை, ரைட்டா? ஸோ இந்த எத்திக்ஸ்னால் மாறணும்னா டெக்னாலஜி உள்ள இன்டர்வியூ ஆகணும். இப்போ என்ன செய்யுங்க, இதை ரன் பண்ணிவிட்டு டார்க்நெட் இஸ் எ டைரக்டரி, லைன் 1 டார்க்நெட் இஸ் நாட் அ டைரக்டரி. ஓகே, டார்க்நெட்டு டிடெக்டர் டார்க்நெட்டு உள்ளே போகணும், டார்க்நெட்டுக்குள்ளே போகணும். %cd அந்த பாத்துக்குள்ளே போய் அடிக்கணும். இது நிறைய பேருக்கு புரியாது தம்பி, நான் அதையும் சொல்லிடுறேன், ரைட்டா? இப்போ ரன் பண்ணுங்க. ஏன்னா டார்க்நெட் அதுக்குள்ளே தான் கம்பைல் ஆகிருக்கு. ஓகே, வெரி குட். ட்ரெயின் ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, 213 ஆரம்பிச்சிருக்கு, சரியா? ஸோ இதை வந்து கோலாப் ஆட்டோ கிளிக் ஸ்கிரிப்ட் போடலாம். ஓகே, கொஞ்சம் ஒரு ஆட்டோ கிளிக்னால் போட்டிங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டுக்கு டேஞ்சராக இருந்தாலும் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஸோ ட்ரைனிங் முடியட்டும், பார்ப்போம். 4000 ஐட்ரேஷன்ஸ் கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் ட்ரைனிங் முடியணும், ஏன்னா கட் ஆச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது.